மாப்பிள்ளை சாரோட உனக்கு என்ன பேச்சு? சும்மா அரசியல் நிலவரங்களை கூட பேசியிருக்கலாம். கூட்டணி பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை இல்லையா? கூட்டணி பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை. இப்போ என்ன பேசுனேன்? அவங்க தான் அரசியல் எதிரியாச்சு. என்ன பேசுனீங்க சொல்லுங்கள். நாங்கள் சேர்ந்து வேலை பார்த்துருக்கோம். அரசியல் தாண்டி எங்களுக்குள்ள ஒரு நட்பு இருந்திருக்கலாம் இல்லையா? என்னப்பா நட்பு சொல்லுப்பா, என்ன பேசுனேன்னு சொல்லுப்பா. இல்லை சார், தேர்தல் செலவு கூட என்கிட்ட காசு இல்லை, கொஞ்சம் காசு கொடுங்கன்னு கூட அதை சொல்லு ராஜா, விசாரணை இல்லை. சரி ராஜா, இப்போது கூப்பிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு அந்த முக்கிய நிர்வாகிகளை கூப்பிட்டு விசாரிக்கும் போது டிசம்பர் 13 போக வேண்டிய கரூரை செப்டம்பர் 27க்கு அட்வான்ஸ் பண்ணுற ஐடியாவை முத சொன்னது யார்? நீங்கள் யார் யாரோட தொடர்பில் இருந்தீர்கள்? நான் சொல்கிறேன், உன் மேலே சார்ஜாக வைக்கிறேன். நீ அட்வான்ஸ் பண்ணதே இப்போ நீங்கள் இந்த நட்பில் இருந்தீங்கல்ல, அந்த நட்பில் இருந்தவர்களோட சேர்ந்து தான் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணியிருக்கீங்க. அந்த நட்பில் இருந்தவர் சொல்லி தான் இந்த டேட் அட்வான்ஸ் பண்ணியிருக்கிற அப்படின்னு நான் சொல்கிறேன். என்ன பதில் சொல்லுங்கள். ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது சார். எனக்கும் ஷாக்கு தான். தாவேக்கா தரப்பில் இது ஒரு திட்டமிட்ட சதி அப்படின்னு தான் முதல்ல குற்றச்சாட்டை கிளப்புனாங்க. நம்மலாம் இல்லை தமிழக அரசு பொறுப்பு இல்லாமல் நடந்துக்குச்சு, சரியான பாதுகாப்பு கொடுக்கல அப்படின்னு தான் நினச்சோம். பட்டு மீண்டும் அதே மாதிரி ஒரு திட்டமிட்டப்பட்ட சதியில் தான் நிற்கிது. ஆனால் அது தாவேக்கா குறிப்பிட்ட சதி இல்லை. தாவேக்கா உள்ளுக்குள்ளே இருக்க ஒரு ஆள் குறிப்பிட்ட சதி. எல்லாரோட ஐபிடிஆரையும் எடுப்பாங்க, புரியுதா? விசாரணைன்னு வந்துருச்சுன்னா எல்லாரோட ஐபிடிஆரையும் எடுப்பாங்க. நீ தொடர்பில் இருந்திருக்கிற. இப்போ இவங்க இதுதான் பேசுனாங்கன்ட்டு ஆடியோ ரெக்கார்டிங்லாம் ஒன்றும் இல்லை. முன்னாடியும் தொடர்பில் இருந்திருக்க, பின்னாடியும் தொடர்பில் இருந்திருக்க. என்ன பேசுனேன்? பின்னாடி தொடர்புனா கூட ஏதோ புரிஞ்சுக்க முடியுது. சம்பவம் நடந்துருச்சு, கைது பண்ண அரெஸ்ட் பண்ண வாசலுக்கு வந்திருக்காங்க. முன்னாடி என்ன தொடர்பு சொல்லுங்கள்.